ஒரு காட்டில் ஒருத்தன் குடிக்க தண்ணி இல்லாமல் இப்போ ரொம்ப பசியோட சுற்றிட்டு இருந்தான். இன்னும் ஒரு நாள் அவன் பட்டினி கிடந்தாலே இறக்குற சூழ்நிலையில் இருந்தான். ஸோ அந்த வழியாக அந்த டைமில் ஒரு ஆள் வந்தார். அவர் கையில் சாப்பாடு தண்ணி எல்லாமே வச்சுருந்தார். இவன் அதை தண்ணியை பார்த்தோன்னே துடிக்க ஆரம்பிச்சிட்டான். நான் அவ்வளோ பசி, தண்ணி தாகம். அவனை அவர்கிட்ட கேட்குறது கூட வார்த்தை வரல. அவரே புரிஞ்சுக்கிட்டார் பார்த்தவரும், இவன் ரொம்ப பசியோடு இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அவருக்கு வச்சிருந்த சாப்பாடையும் கொஞ்சம் தண்ணியும் கொடுத்தாரு. அந்த காட்டிலேருந்து அப்புறம் மீண்டு வந்துட்டான். ஏன்னா அந்த எனர்ஜி வேணும்ல, ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போனாலே நமக்கு ஒரு எனர்ஜி வேணும். அந்த எனர்ஜி கிடச்சோன்னா அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டான். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஸோ அவரை பார்க்குறான். ஸோ அன்னைக்கு இவரால் தான் நான் அந்த இடத்த விட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பெரிய மரியாதைலாம் கொடுக்குறான். என்ன வேணாலும் கேளுங்க, நான் இப்போ ரொம்ப வசதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவர் வந்து சொல்கிறாரு, அன்னைக்கு கொடுக்கணுன்ட்டு இருந்தது விதிக்கப்பட்டது. ஸோ நீ ஒரு பசியோடு இருக்கணும், தண்ணி தாகத்தோடு இருக்கணும், அது என்னால் அது உனக்கு கிடைக்கணுன்ட்டு இருந்திருக்கு, அதனால் கிடச்சிச்சு. இது நான் வரலனாலும் அந்த இடத்துல இன்னொருத்தர் வந்து உன்னை அந்த இடத்துலேருந்து காப்பாற்றிருப்பாங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு உன்னை காப்பாற்றணுன்ட்டு வரல, அது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க. நான் வந்ததே ஒரு வேட்டையாடுறது தான் வந்தேன். நானே ஒரு விலங்கு அடித்து சாப்பிட்றதுக்கு தான் வந்தேன். அதுக்காக தான் எனக்கு தேவையானதை எடுத்துகிட்டு வந்தேன். வர்ற வழியில் உன்னை பார்த்தேன், உன் நிலைமையை தெரிஞ்சு உதவுனேன். ஸோ என்னோடய எண்ணமும் ஒன்று காப்பாற்றணுன்னு எண்ணமே கிடையாது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் வர்ற வழியில் உன்னை பார்த்து காப்பாற்றினாலும் என்ன பெருசாக நினச்சிக்காத, நானே ஒரு உயரக்குள்ளே தான் போனேன் அந்த டைமில் அப்படின்னு. இப்போ எதுக்கு இது சொன்னேன்னா, நிறைய இடத்துல நமக்கு இந்த சில அறிவுரைகள் சொல்லுவாங்க. சில இடத்துலேருந்து நம்ம மீண்டு வந்திருப்போம். அப்போ வந்து நம்ம நினைப்போம், அவங்களால தான் நான் அந்த டைமில் வந்தேன், பெரிய ஆளாக ஆனேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. அவங்க இல்லைனாலும் உங்களுக்கு நடக்கணுன்ட்டு இருந்தால் நடக்கும். அவங்க இல்லைன்னா வேற ஒருத்தர் வந்திருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு பெரிய இது கொடுக்கணும், கௌரவப்படுத்தணும் அப்படிலாம் கிடையாது. அது உங்களால் மட்டும்தான் நடந்திருக்கு. ஸோ நீங்கள் எப்படி எது பண்ணணுன்ட்டு